நாடு முழுவதும் இன்று நீட் மறுதேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வு மையங்களுக்குள் தீவிர பரிசோதனைக்கு பின் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் போன்ற இந்த மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான தேர்வு, நுழைவுத் தேர்வு, நீட் தேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பா நீட் தேர்வு எழுத வருவதற்கான அந்த தேர்வர்களுக்கான அனுமதி என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. காலை 11:30 மணியிலிருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு உள்ளே செல்வதற்கான அனுமதி நேரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்வு 2 மணிக்கு தான் தொடங்கியது என்றாலும் 1:45 மணிக்கு தேர்வர்களுடைய கைக்கு அந்த வினாத்தாள்கள் கொடுக்கப்படுவதற்கான சூழல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 48 வகையான கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த தேர்வு பணியில் ஈடுபடக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 551 நகரங்களையும் வெளிநாடுகளில் 14 நகரங்களையும் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 22,79,000 தேர்வர்கள் இந்த நீட் தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 31 மாவட்டங்கள்ல நீட் தேர்வு நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 307 தேர்வு மையங்கள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1,42,489 தேர்வர்கள் தமிழகத்தில் நீட் தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்த வரைக்கும் 43 மையங்கள்ல நீட் தேர்வு நடைபெற இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 22,128 மாணவர்கள் தேர்வு எழுத இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வுக்கான பல்வேறு கட்டுப்பாடுகள் முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டில் 2வது முறையாக நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. குறிப்பாக இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்கள் மூலமாக பாதுகாப்பாக வினாத்தாள்கள் ஒவ்வொரு மண்டலங்களாக கொண்டு செல்லப்பட்டது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சேவைகள் மூலமாக ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்த வினாத்தாள்கள் தற்போது தேர்வு மையங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்கள், அதாவது இப்போ தமிழகத்தில் 31 மாவட்டங்களில் தேர்வு நடைபெறுகிறது என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இடத்தில் வினாத்தாள் இருக்கும். அந்த மாவட்டத்தில் எந்தெந்த நகரங்களில் தேர்வு நடைபெறுகிறதோ அங்கு இருக்கக்கூடிய அரசு கருவூல பகுதிகள் மற்றும் வங்கிகளினுடைய கருவூல பகுதிகளில் வினாத்தாள்கள் வைக்கப்பட்டு மத்திய பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்போடு வினாத்தாள்கள் அங்கே தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தேர்வர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகள், இறுக்கமான உடை அணியக்கூடாது, அணிகலன்கள் அணிந்து வரக்கூடாது, இது போன்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் அவருக்கு இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறையாக இருந்த அந்த ஆதார் அட்டை மூலமாக அவர்களுடைய பயோமெட்ரிக் வெரிபிகேஷன் என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். இதனை தவிர்த்து வெளியில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் தேசிய தேர்வு முகமை கண்காணித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று மற்றும் இன்று இந்த 2 நாட்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவ கல்லூரிகளிலும் வழக்கமும் செயல்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ மாணவர்கள் யாரும் விடுப்பு எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் டெலிகிராம் என்று சொல்லக்கூடிய அந்த செயலியை இந்திய அரசு தடை செய்திருக்கிறது. தற்போது இந்தியாவில் டெலிகிராம் அந்த செயலிக்கான அந்த பயன்பாடு என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் 22 மாணவர்கள் மறு தேர்வாக எழுதுகிறார்கள். அதன் காரணமாக மிகவும் பாதுகாப்பாக எழுதுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.